கண்ணம்மா, நேத்துக்கு எஃபியில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் ஃபெமினிசம் பற்றி. 4 பசங்க கமெண்ட்லேயே அசிங்கமாக திட்டாங்க. அப்படியே என்ன ஸ்டேட்டஸ் போட்ட? இரு சொல்கிறேன். ஆணாதிக்கம் என்னும் முகமூடியின் கீழ் பெண்ணின் சுதந்திரம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவ்வளோதான் போட்டேன். பெண்ணின் சுதந்திரம். ஆணாதிக்கம் முதல்ல உலகம் ஃபுல்லாக இருந்தது. ஆனால் இப்போ இல்லை. ஒரு சில இடங்கள்ல இருக்கும். மேபி 1 or 2%. நீ எல்லாம் ராஜஸ்தானில் பிறந்திருக்கணும்டி. இங்கே தமிழ்நாட்டில் அதுவும் இவ்வளோ சுதந்திரமாக இருந்துட்டு என்ன சொன்ன? ஆணாதிக்கம் ஜாஸ்தியாக இருக்குன்னு என்னையும் பேசுகிறேன். அதுவே சுதந்திரம்தான். அப்படி இல்லடி. ஒன்று புரிஞ்சுக்கோ, கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஆணை வலிமையாக படித்ததுக்கும் பெண்ணை மென்மையாக படித்ததுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். நம்ம வலிமையாக மாறணும்னு நினச்சோம். ஆமாம், உங்களெல்லாம் பார்த்து ஒன்று கேட்குறேன். பசங்களாம் இப்படி தான் அவங்க ஆண்மையை பற்றி பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்களா? இல்லை. அப்புறம் ஏன் நம்ம மட்டும்? இல்லைதான். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆணன்ற கர்வம் இருக்கே. நம்மள மாதிரி அவங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தால் என்ன ஆகும்? உலகம் அழிஞ்சிடும். பீரியட்ஸ் எல்லாம் பசங்க தாங்க மாட்டாங்கடி. எது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. இங்கே பாரு, பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ஆர்டினரி தான். ஆனால் அவங்க எந்த சிச்சுவேஷனில் எக்ஸ்ட்ராடினரியாக மாறுறாங்கன்னு தான் மேட்டர். அதனால் தாங்கள் கூற வருவது வாட்ஸ் யுவர் கன்க்ளூஷன்? 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்லை. தப்புன்றது இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், பெண்ணையும் பேசுங்க, வேணான்னு சொல்லலை. ஆப்போசிட் ஜெண்டர் கொச்சப்படுத்தணும்னு பேசாதீங்க. ஏய், பேசிட்டு இருக்கும்போது என்னடி ஃபோனை நோண்டிட்டு இருக்க? ஃபேஸ்புக் டீஆக்டிவேட் பண்ணுறேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு. ஸ்டூடியோவில் ட்ராப் பண்ணிவிடு. சாங் ரெக்கார்டிங் இருக்கு. போலாமா அசிஸ்டன்ட் டைரக்டர்? ஷோ மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ. ஸ்டூடியோ வந்துட்டேன் சார். ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு சார். ஆமாம் சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ப்ரோ, ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? மியூசிக் டைரக்டர் எங்க? அவர் அடுத்த படத்துக்கு டியூன் போடுறதுக்காக ஃபாரின் போயிருக்காராமா. ஃபாரின் போயிருக்காரா? ஏன்? இந்த படம் கிடைக்கிற முன்னாடி வரைக்கும் சைதாப்பேட்டையில் உட்காந்து தான் டியூன் போட்டான். இப்போ மட்டும் என்ன? அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அது இல்லை ப்ரோ. சும்மா இருமா. சரி. முதலாய் உன்னை பார்த்ததரம் என் இருதயமே சற்று நின்றதடி. முதலாய் அவரு என்ன? அவர் மூஞ்சில ரியாக்ஷனே இல்லை, அதானே? உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? அவர் ஃபேஸில் ரியாக்ஷன் இருந்தா என்ன, இல்லைனா என்ன? பாட்டு நல்லா பாடுறாரா இல்லையா? நீ இந்த படத்தோட ப்ரொடியூசரு? இல்லை. உன் வேலை என்ன? இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த வேலையை மட்டும் கொஞ்சம் பாருமா. சரி. ஏன் ப்ரோ, அவர் பேர் என்ன? அட லூசு பக்கி, அவன் சும்மாவே முறைப்பானே. சாரி ப்ரோ. ஏம்மா? போலாம் ப்ரோ. அவர் பேர் என்ன சொல்லுங்க? மணி. மணியா? சரியான சிடுமூஞ்சி. மணி 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 என்ன எப்படி கூப்பிட்டாலும் நல்லாவே இல்லை. ஃபுல் நேம் மணிரத்னமுங்க. ஓ, மணிரத்னமா? அப்போ நல்லா இருக்கு. இப்போதான் நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே.
அப்போ ரத்னம் இல்லை, இப்போ இருக்கு. முடிஞ்சது ப்ரோ, வாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அவரோட நம்பர் மட்டும். அவர் லேண்ட்லைன் தான்மா யூஸ் பண்ணுறாரு. தரேன் ப்ரோ. ப்ரோ பாட்டு நல்லா வந்திருக்கு ப்ரோ, சூப்பர். ஹாய், நம்பர் வாங்க விட மாட்டேன். என் பேர் கண்ணம்மா, இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஹாய். ஒரு நிமிஷம், நீங்க பாடின விதம் எனக்கு பிடிக்கல, சொல்லணும்னு தோணுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட். ஊரில் ஏஆர் ரஹ்மான் பாடினதே சில பேர் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. நான்லாம் எங்க ப்ரோ, நான் உங்களுக்கு சாங் மெயில் பண்ணிடுறேன் ப்ரோ. ஓகே. இவன் வேற. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பாடின விதம் தான் எனக்கு பிடிக்கல, ஆனா உங்களை பிடிச்சிரு. சொல்லிட்டேன், தோணுச்சு சொல்லணும்னு. நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னது பிடிச்சிருந்தது, ஆனால் பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தது பிடிக்கல. பாய் பாய் கூட சொல். பேசிக் டிசிப்ளினே தெரியல ப்ரோ. நீங்கள் இப்போ டிசிப்ளினோடய அவர்கிட்ட நடந்துக்கிட்டீங்க. ஏன் நான் ஏதாச்சும் தப்பா பேசிட்டேன்னா? உண்மையை கொஞ்சம் நிறையா பேசிட்டீங்க. எப்படியும் அடுத்த சீனில் நம்பர் வாங்கிடுவா. ஹாய். நீ எதுக்கு இங்கே வந்த? டைரக்டர் அமிச்சாரு, படத்தோட கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் தான் லிரிக் எழுதி தரீங்கன்னு சொன்னாங்க, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இரு வரேன். உள்ள கூப்பிட மாட்டீங்களா? அங்கேயே நில்லு, நானே வரேன். பெரிய ஆண் அழகன்னு நினைப்பு, அப்படியே கடிச்சு தின்று போகிறோம் பாரு. நான் ஒன்றும் அப்படி சொல்லியே. நானும் எதுவும் சொல்லியே, நீங்கள் லிரிக்ஸ் கொடுத்தா நான் போயிடுவேன். நாங்களும் பாய் சொல்லாமல் போவோம். என்ன ஒன்றுமே இல்லை? இனிமே தான் எழுதணும். உள்ளவா? ஓ, இனிமே தான் எழுதணுமா? அப்போ ஓகே. மூடிட்டு வா. வாட்? உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? டேய், உட்கார். இது கிளைமேக்ஸ் சாங்கோட சிச்சுவேஷன் என்ன? டைரக்டர் சொல்லியிருப்பாரு, சொல்லலையா? சொன்னார். அது எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்காக சொல்லு. ஓகே, அதாவது ஹீரோயின் லவ்வை வேணான்னு சொல்கிறான், ஒரு சில காரணங்களுக்காக. என்ன மாதிரி? ஏனோ என் மனம் ஏற்கவில்லை காதலியாய், இதுவரை நான் இல்லை தோழனாய், எல்லளவும் காமம் இல்லை, என் மனமோ திரிசங்கு சொர்க்கமாய், வான் வருவான் வருவான் என காத்திருக்கும் இரவுக்காக, என் மன தோன்றலின் கிறுக்கல்கள். புரியல. ஹீரோ இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை, அவனோட முன்னாள் காதல், அந்த காதல் தோல்வியோட பயம், நடுக்கம், இதெல்லாம் இன்னும் அவன்கிட்ட இருக்கு. ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கும், ஆனால் அவன் பழைய காதலில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், காதல் தோல்வி, அதெல்லாம் மறுபடியும் நடந்துடுமோன்ற பயத்தில் அந்த பொண்ணு பிடிக்காத மாதிரியே இருக்கான். ஹீரோ என்னென்ன காரணம் சொல்லி ஹீரோயினை வேணான்னு சொன்னானோ, கிளைமேக்ஸில் அந்தந்த காரணம் சொல்லி பாட்டா பாடி ஹீரோயினை வேணும்னு சொல்கிறான். நல்லா இருக்குல்ல? கேவலமாக இருக்கு சிச்சுவேஷன். ஏன், நல்லா தானே இருக்கு. எங்கள் டைரக்டரோட சிச்சுவேஷன் பிடிக்கலையா, இல்லை லவ்வே பிடிக்கலையா? கொஞ்சம் இல்லை, நிறையவே பிடிக்காது. ஏன்?
தெரியல. அது எப்படி தெரியாமல் போகும்? தெரியும், உங்ககிட்ட தெரியாதுன்னு போய் சொல்கிறேன். எங்கள் டைரக்டர் அப்போவே சொன்னார், சிங்கர்ஸ் எல்லாம் நிறைய போய் சொல்லுவாங்கன்னு. சிங்கர்ஸ் போய் சொல்லுவாங்க, ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அளவுக்கு இல்லை. ஏன் நாங்கள் என்ன பண்ணோம்? நீங்கள் என்ன உங்கள் டேரக்டருக்கு ஒரு 2 சீன் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்களா? ஆனால் படத்துக்கே நீங்கள் தான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண மாதிரி சீன் போடுவீங்க. இல்லை, சிங்கர்ஸ் நீங்கள் மட்டும் என்னவா? ஏதோ நீங்கள் பாடுற பாட்டுக்கு நீங்களே டியூன் போட்டு கம்போஸ் பண்ணுற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பாடுறதில்ல? இல்லை, நான் அப்படி பாடுறதில்ல. அதான் தெரியுமே. சரி, நீ யாரையா லவ் பண்ணியிருக்கியா? எதுக்கு கேட்குறீங்க? கேட்கக்கூடாதுன்னா சொல்லு, நான் கேட்குறேன். நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்போ? ஆமாம். சரி சொல்கிறேன். இல்லை பரவாயில்ல. சரி சொல்லலை. பரவாயில்ல சொல்லு. என் லைஃப்லேயும் லவ் வந்து இருந்து இப்போ இல்லை, அதானே? மேலே சொல்லு. கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்ல விடுப்பா. ஃபீல்லாம் பண்ண வேணாம். வெயிட், நீ ஒரு ஏடி தானே? உன் லவ்வை எப்படி நீ க்ரியேட்டிவாக சொல்லவியோ அப்படி சொல்லு. ம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அவன் என்ன படிச்சுட்டு இருந்தான். என்ன படிச்சுட்டு இருந்தான்? என்ன படிச்சுட்டு இருந்தான்? அதான் என்ன படிச்சுட்டு இருந்தான்? என்ன படிச்சுட்டு இருந்தான். உன்னையா? மேலே கண்டினியூ. நான் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அவன் திடீர்னு வந்து முன்னாடி நின்னான், ஒரு ரோஸோட. தாடி மிஸ்ஸெல்லாம் வச்சுட்டு சூப்பராக இருந்தான். நான் அவனை பார்த்த அந்த செகண்ட்லேயே விழுந்துட்டேன். உடனே அந்த ரோஸ் எடுத்து என் கண்ணை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணான். அவன் கையில் இருந்த அந்த ரோஸ் வாங்கினேன். அப்போவே லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினச்சேன். பட் நிறைய பேசணும், பழகணும், ஊர் சுற்றணும். ஆனால் லவ் பண்ண மட்டும் மறந்துட்டோம். எனக்கு அவனை பிடிச்சிருந்துச்சு, நான் சின்சியராக தான் இருந்தேன். ஆனால் அவன் என்னாச்சு? டெய்லி மீட் பண்ணுவோம். அவனை 4 மணிக்கு பார்க்குக்கெலாம் வர சொல்லுவேன். ஆனால் அவன் 3:30 மணிக்கெலாம் வந்துடுவான். அதுக்கு என்ன, சீக்கிரம் தானே வந்தான்? 3:30 மணிக்கெலாம் வந்துடுவான். ஆனால் எதுக்கு வர சொன்னேன்னு தெரியாமல் தான் வருவான். போக போக சரியாயிரும்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் அவன் 3 மணிக்கே வந்துட்டான். அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இந்த லவ் செட் ஆகாதுன்னு. அவன் என் கூட இருக்கும்போது அவன் அவனா இல்லை, ஒரு முகமுடியோடு தான் என் கூட பழகிட்டு இருந்தான். ஒரு இடத்துல அவன் ஒரு வேளை சரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் எதுவும் லவ்? முகமுடி போடாத ஆளை அதுக்கப்புறம் நான் பார்க்கல. ஆனால் இப்போ பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். புரியல. என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரவன் முகமுடி போடாதவனா உண்மையாக இருக்கணும்னு சொல்ல வந்தேன். நீ என்கிட்ட எதாவது எதிர்பார்க்குறியா? எதிர்பார்க்குறியான்னா புரியல. ஐ மீன், உனக்கு என்ன லவ் பண்ணுற ஐடியா ஏதாவது? எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் இந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் இருக்கு. சொல்ல தெரியலையா இல்லை சொல்ல முடியலையா? எஸ், திஸ் த டைம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நினச்சேன். நீ சொன்னது கண்டிப்பாக பதில் இருக்கு. எனக்கு சொல்லவும் தெரியும், இது செட் ஆகாது. புரியல. பிடிக்கல. பிடிக்கலையா இல்லை பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கா? பிடிக்கல, பிடிச்சிருமோன்னு பயமும் இல்லை. கேள்வியே கேட்கலனாலும் பிடிக்காத மாதிரி பிடிச்சி பதில் சொல்கிற பார்த்தியா? லிரிக்ஸை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாமா? I'm not in the mood to write. அப்போ நாளைக்கும் உங்களை மீட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக மேன், நான் எங்கள் டைரக்டர்கிட்ட பேசுகிறேன். யூ ஃபீல் ஃப்ரீ. டெய்லியும் ஒரு லைன் எழுதுனா போதும்.
ஐ லவ் யூ. நானே கதையாக ஆனேனே, கதை கேளு கொஞ்சமோ. உந்தன் திரை சேர என் காதல் ஏங்குதே. நிலவுள்ள காலை போலே, வெயிலுள்ள மாலை போலே, தலை கீழாய் மாறி நானே ஏதோ போலானேனே. விட கேட்டு வந்தேன் நானே, ஒரு பார்வை நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமே. சரி, ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். அப்புறம் பேசி பழகி லவ் பண்ணலாம். கமல் ஃபேனா நீ? ஒரு பொண்ணாக இருந்துட்டு பையனை துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணுறியே, அவ்வளோ தைரியமா? அது என்ன ஒரு பொண்ணா இருந்துட்டு? ஐ மீன், நான் பொண்ணுங்களை தப்பாக சொல்ல, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பெருசாக வெளிக்காட்டிக்க மாட்டீங்க, அதனால் அவ்வளோ தைரியமான்னு கேட்டேன். அவ்வளோ தைரியமான்னு தெரியல, ஆனால் அவ்வளோ. கதை சொல்லி கேட்பதெல்லாம் கண்மூடி தூங்கத்தானே, கதையெல்லாம் நம்பும் பாதையே மாந்து போகத்தானே, நிஜம் கூறும் காதல் உள்ளம் கண்ணாடி போலத்தானே, முடிவில்லா காதல் வாழும் சொல்லாமலே. மயக்கிவிட்டானே, மயக்கத்தில் நானே மறுத்து விட்டானே, கல் நெஞ்சமாய். How about a coffee tomorrow? நான் தான் சொல்கிறேன்ல பிடிக்கலன்னு. காஃபியா இல்லை எண்ணெயா? உண்மையை சொல்லணுமா? பிடிச்சிருக்குன்னு பொய்யாச்சே சொல்ல. நான் உண்மையே சொல்கிறேன், எனக்கு காஃபி பிடிக்காது. ஜஸ்ட் ட்ரை இட், ரொம்ப பிடிக்கும். காஃபி தானே சொல்கிற? இல்லை, நீ யாராச்சும் லவ் பண்ணியிருக்கியா? பை. சொல்லு, வர சொல்லியிருந்த. இல்லை, கொஞ்சம் பேசணும். லிரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சா? டைரக்டர் கேட்டார். இன்னொரு 4 to 5 லைன்ஸ் பேலன்ஸ் இருக்குது, அது முடிச்சுட்டு நாளைக்கு தரேன். ஓ சரி, அப்போ நான் டைரக்டர்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, ஏதாச்சும் பாட்டு பாட. ஏன் அமைதியாக நல்லா தானே இருக்கு? அதான் எனக்கு பிடிக்கல, பாடு. இதுவரை இல்லாத உணர்விது, இதயத்தை உண்டாக்கும் நினைவிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாதே. போதும், வேற பாட்டே கிடைக்கலையா? சரி, நீ பாடு. நானா? நோ, எனக்கும் இங்கே அமைதியாக இருக்கிறது பிடிக்கல, பாடு. அழகிய சுரா அழகிய சுரா அத்து மீராசை இல்லையா, கனவினில் வந்து எந்த விரல்கள் கிச்சு கிச்சு மூட்டவில்லையா, கருங்கூந்தலின் பெண்கள் தொட்ட காரியம் வெற்றியாகும், உச்சந்தலையில் உள்ள என் அர்ஜுன மச்சம் சொல்லும், என்னை சேர்ப்பவன் யாரோ அவன் சகலமும் பெற்று வாழ்வான் என்று. உனக்கும் வேற பாட்டே கிடைக்கலையா? சரி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இன்னும் நீ சொல்லலையே. என்ன பதில் சொல்லணும்? முதல்ல கேள்வி கேட்டுட்டு சொல்லு. இன்னும் கேள்வியே கேட்கலையா? இதுக்கு முன்னாடி லவ் பண்ணியிருக்கியான்னு கேட்டேன். கண்டிப்பாக சொல்லணுமா?
கண்டிப்பாக சொல்லணுன்ற அளவுக்கு நீ என் கூட க்ளோஸாக பழகல, ஆனால் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுன்ற அளவுக்கு தான் நான் உன் கூட க்ளோஸாக பழகிருக்கேன். ஸோ யூ மஸ்ட் சே. பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. அங்கேயே நம்பர் கொடுத்து எனக்கு கால் பண்ண சொன்னேன். எந்த நம்பிக்கையில் எனக்கு கால் பண்ணான்னு தெரில. பட் எனக்கு அந்த நம்பிக்கை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய லவ் பண்ணோம். அங்கே தான் தப்பும் பண்ணோம். அவள் பேர் ஜெனி. அதுக்கப்புறம் லவ் பண்ணலையா? தோணலை. பரவாயில்ல, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல பொண்ணாக கிடைப்பா. இல்லை, கிடைச்சிட்டா. நீயே ஏதாச்சும் பார்த்து பண்ணாதான் உண்டு. நீ இன்னும் இதை விடலையா? நெவர் எவர் கிவ் அப். நல்லா இல்லை. படம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏய், நான் நீ சொன்னதுக்கு சொன்னேன். இங்கே பாரு மணி, நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்லலை, லவ் பண்ணா என்ன பண்ணுன்னு தான் சொல்கிறேன். உனக்கு நான் சொல்கிறது புரியலையா? புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறேன்ல. சரி, லவ் எல்லாம் வேணாம், ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறியா? பணக்காரியா? கிளாஸில் லாஸ்ட்டா? அடிக்கடி ஃபெயில் ஆவியா? ஆமாம் மணி, அதனால தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். லெட்ஸ் பி சீரியஸ் கண்ணம்மா. இதை விடு. ஐ ஆம் சீரியஸ் மணி. ஐ கேன் மேக் யூ ஹாப்பி. நோ யூ கான்ட். யூ நெவர் saw me before. என்னோட பிரேக்கப்க்கு அப்புறமா ஐ வாஸ் நாட் அ மேன் ஹூ ஐ saw in my mirror before. புரிஞ்சுக்கோ, நான் மறுபடியும் உடஞ்சி போக விரும்பல. இதுக்கு மேலே இதை பற்றி என்கிட்ட பேசாத. ஏன் தெரியல, ஒரு பயம். எனக்கு அது வேணான்னு பார்க்குறேன். உனக்கு அது வேணாம் தான் நானும் சொல்கிறேன். உனக்கு பிடிக்கும், ஆனால் அந்த லவ் வேண்டாம். என் கூட வா, கொஞ்சம் அவங்கள பாரு. யார் அவங்க? அவங்கள பார்த்தா என்ன தோணுது? 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. தே ஆர் லவ்வர்ஸ். அடிச்சு விடாத, 2 பேரும் பசங்க. ஏன் 2 பசங்க லவ் பண்ணக்கூடாதா? என்ன சொல்கிற? எஸ், அவங்க 2 பேரும் தன்பாலின ஈர்ப்பு கொண்டவங்க. என்னதான் 377 ஆக்ட் வந்தாலும் அவங்க 2 பேத்துக்கு தெரியாதா அவங்கள இந்த சொசைட்டி ஏத்துக்காதுன்னு? அவங்கள நான் தப்பு சொல்லல, ஏன்னா அவங்க டிசைன் அப்படி. அதுக்காக அவங்கள சப்போர்ட் பண்றேன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்? நான் சப்போர்ட் பண்ணல, ஆனா அதே நேரம் அவங்கள எதிர்க்கவும் இல்ல. தட்ஸ் த வே தே ஆர். அதை அப்படியே விட்டுறணும். ஆனா என்ன, அடுத்த ஜெனரேஷனே இல்லாம போயிடும். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க சேர்ந்துருவாங்கன்னு. ஆனா அவங்களுக்கு இருக்க தைரியம் கூட உனக்கு இல்லையே. ஸ்டாப் இட். நான் தான் இது வேணான்னு சொல்கிறேன்ல. நான் கொஞ்சம் சினிமேட்டிக்காகவே சொல்கிறேன். இதான் நம்ம பேசுறது கடைசியாக இருக்கும். மணி, நில்லு மணி. ஹலோ. சார், லிரிக்ஸ் ஓவர். நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டிங் போயிடலாம். சரி, ஓகே சார். என்னம்மா, இன்னைக்கு உங்கள் டைரக்டர் வரலையா? வரல. சாங் கேட்டிங்களா? சூப்பராக வந்திருக்கு. ஓ, நல்ல சகுனம். இப்போ தான் நல்லா வந்திருக்குன்னு சொன்னேன், அதுக்குள்ளே கரண்ட் போயிருச்சா? ப்ரோ, கரண்ட்டு கட் ஆயிருச்சு. ஜென்செட் இன்னும் ஆன் ஆகலை. என்னன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். 1 செக். இருட்லையும் பளிச்சுன்னு இருக்காளே. மணி மணி மணி, ஒரு நிமிஷம். 1 வீக்காக கால் பண்ணேன், ரொம்ப பிஸியாக இருந்தேன். இல்லை இல்லை இல்லை, ஃபோன் கையிலே தான் வச்சுருந்தேன். சாரி. புரியல, நான் கால் பண்ணேண்ணா? இல்லை, நீ சொல்ல மாட்ட, அதான் நானே சொல்லிக்கிட்டேன்.
என்ன பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நேரம் சொல்லிடு மணி. பிடிக்கல. நான் பிடிக்கலையா இல்லை இந்த காதல் பிடிக்கலையா? ரெண்டுமே தான். அப்படி என்ன நான் பண்ணலை புரியல. உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு? இதை ஏற்றுக்கிற நிலமையில நான் இப்போ இல்லை. புரியல. என்னால் இன்னொரு நீ பிரேக்கப்லாம் ஏன் அதையே நினச்சிட்டு இருக்க? ஏன்னா எனக்கு அதே தான் நினைக்க தோணுது. எல்லா காதலும் பிரேக்கப்பில் முடியாது மணி. ஆனால் இது எல்லா காதலாக இருந்துட்டா? உனக்கு என்ன பிடிக்கும் தெரியும் மணி. ஆனால் உன்னை லவ் பண்ண பிடிக்கலன்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? புரியும், ஆனால் புரிஞ்சுக்க நான் விரும்பலை. சரி, உன் பேர் என்ன? சொல்லு, உன் பேர் என்ன? மணி. முழு பேர் சொல்லு. மணிரத்னம். மணிரத்னம். அப்புறம் ஏன்டா உனக்கு லவ்வே பண்ண வர மாட்டேங்குது? நீ கிருஷ்ணருக்காக காத்துட்டு இருக்கிற மீரா. இது நடக்க வாய்ப்பே இல்லை. அன்னைக்கு மீரா கிட்ட சொல்றதுக்கு யாரும் இல்லை, கிருஷ்ணர் அவளுக்கு கிடைக்க மாட்டாருன்னு. இன்னைக்கு நான் சொல்றேன் கண்ணம்மா கிட்ட. உன் மேலே இருக்கிற காதலை வெளிப்படுத்தின விதம் வேணா விளையாட்டா இருக்கலாம், ஆனா This is your limit, கண்ணம்மா. Don't cross it. This is not gonna happen. டேய் நீ வேணா பாரு, இது கண்டிப்பா நடக்கும். கரண்ட் வந்துருச்சு, ரெக்கார்டிங் போகணும். நான் அப்புறம் கூப்பிட்றேன். ப்ரோ கரண்ட் வந்துருச்சு, ரெக்கார்டிங் போகலாம். நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க. ஒருவேளை நான் அவளை பிடிச்சும் பிடிக்காத மாதிரி முகமூடி போட்டுட்டு பழகிறேனோ? ஏன் அவளை பிடிச்சும் பிடிக்கலன்னு சொல்கிறேன்? வேணும்னு சொல்ல, இழந்துருவேணும்னு பயம்தான். பழைய காதல் பிரேக்கப் ஆகியும் நான் உண்மையாக தான் இருந்தேன். இவளை லவ் பண்ணியும் நான் ஏன் பொய்யா இருக்கேன்? அதெல்லாம் தாண்டி நானும் அவள் சொன்ன மாதிரி முகமூடி போட்ட ஒரு சராசரி மனுஷன் ஆயிட்டேன். தப்பு தப்பு. இது நீ இல்லை மணி. ஃபாலோ யுவர் ஹார்ட். அலைபாயும் இந்த நெஞ்சில் ஒரு மாயம் செய்யும் பெண்ணே, கடிகாரம் சொல்லும் முன்னே எதிர்காலம் கண்டேனே. நான் வாழ்ந்த பாதையெல்லாம் பல கல்லும் முள்ளும் என்றே, அவையாவும் மாறும் என்று உன் காதல் சொல்லுதே. நிலவின் ஒளி நீயோ, இரவின் இருள் நானோ, கருவில் உயிர் போலே காதலுணர்ந்தேனே.
சொர்க்கமாக இரு பாதையோடு நின்று தடுமாறும் பிள்ளை போல இடரோடு வாழ்கிறேன். பல கோடி பெண்கள் தாண்டி உனை நாடி ஈர்த்த இதயம் எவளோடும் கொள்ளாயிரம் இவளோடு காண்கிறேன். நிலவின் ஒளி நீதான், இரவின் இருள் நான்தான், முகத்திரையை நான் அகற்றி விடுவேன் நான். இது கிளைமேக்ஸ் சாங்கோட சிச்சுவேஷன் என்ன? ஹீரோ இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதை, அவனோட முன்னாள் காதல், அந்த காதல் தோல்வியோட பயம், நடுக்கம், இதெல்லாம் இன்னும் அவன்கிட்ட இருக்கு. ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்கும், ஆனால் அவன் பழைய காதலில் ஏற்பட்ட மனக்கசப்புகள், காதல் தோல்வி, அதெல்லாம் மறுபடியும் நடந்துடுமோன்ற பயத்தில் அந்த பொண்ணை பிடிக்காத மாதிரியே இருக்கான். ஹீரோ என்னென்ன காரணம் சொல்லி ஹீரோயினை வேணான்னு சொன்னானோ கிளைமேக்ஸில் அந்தந்த காரணம் சொல்லி பாட்டாக பாடி ஹீரோயினை வேணும்னு சொல்கிறான். வா, நல்லா இருக்குல்ல? கேவலமாக இருக்குது.